ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த ரோஜாக்களை பார்க்கலாம். பன்னீர் ரோஜா எல்லோருக்குமே பிடித்த இந்த பன்னீர் ரோஜா கொத்து கொத்தா பூக்கள் வச்சுருக்கு பாருங்கள். நல்லா அழகாக இந்த கிளைமேட்டில் நல்லாவே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நிறைய பூக்கள் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே தினமும் பூக்கள் இருக்குது. நல்ல ஒரு வாசனைங்க. இது பேபி ரொமான்டிக்கா. நல்ல ஒரு மொட்டுலேயே அழகாக கப் ஷேப்பில் இருக்கும். மலர்ந்த பிறகு இதனுடைய இதழ்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதழ்களின் பின்பகுதி எல்லோ நிறமும் முன்பகுதி நல்ல ஒரு அடர்த்தியான ஆரஞ்சு நிறமும் இருக்கும். இது ஃபேரி ரோஸ், கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு ஃபேரி ரோஸ். இந்த சீசனில் அடர்த்தியான நிறத்தில் இருக்குது. இதை விட கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இப்போது கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நல்லா அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். நிறம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூவும் நீங்கள் எளிதில் வளரக்கூடியது, ஈஸியாக வளர்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேபி பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஜா மாதிரியே இருக்கக்கூடிய இந்த பேபி பன்னீர் ரோஸ் எங்கள் வீட்டில் நிறையவே பூத்துருச்சு. ஈஸியாக வளரக்கூடிய முட்கள் இல்லாத ரோஜா இந்த பேபி பன்னீர் ரோஸ். இது நீங்கள் பார்க்குற எல்லோ கலர் கிரிக்கிரி ரோஸ். கொஞ்சம் பூத்து 2 நாட்கள் ஆன பிறகு அதன் நிறம் வெள்ளை நிறமாக மாறிடும். பூக்கும் பொழுது மஞ்சள் நிறமாக பூக்கும். இது ஒரு அழகான ஸ்ட்ரைப்டு ரோஸுங்க. அடர்த்தியான நிறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லா செடிகள்லேயுமே எங்களுக்கு பேசில் ஷூட் வந்திருக்கு. இது பிங்க்கு கிரிக்கிரி. இதுவும் நிறைய பூக்கக்கூடிய தன்மை உடையது. இங்கே ஒரு பேபி பன்னீர் ரோஸ் இருக்குது. நீங்களும் இது போன்ற செடிகளை எளிதில் வளர்த்துடலாம். நல்ல ஒரு பூக்களை நாம் பறிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.